Hey, hi, Dr. Pradeep here again from SNS B Spine. So, in the last video, I was telling some stories about patents and all those things. So, அதில் வந்து how to write a design patent அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஆரம்பிச்சிருப்பேன். And I have said clearly about where the name of the applicants should be positioned and number of sheets எப்படி இருக்கணும், total number of sheets என்ன இருக்கணும், அந்த total number of sheetsல எதை மென்ஷன் பண்ணணும், number of name and sheet numberல என்ன மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதே போல் கீழே சிக்னேச்சர் எங்கே இருக்கணும், ஏஜென்ட்னா யார், அப்ளிகண்ட்னா யாருன்னு சொல்லியிருப்பேன், டேட் என்னன்னு சொல்லியிருப்பேன். அதில் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூ பற்றி சொல்லியிருப்பேன். பெர்ஸ்பெக்டிவ் வியூ திருப்பி இன்னொரு வாட்டி நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வியூ இஸ் நத்திங் பட் நம்ம ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணி அந்த ப்ராடக்டை நார்மல் ஐஸ், சாதாரண ஒரு பாமர மக்கள் தன் கண்களில் பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத we have to show in the design. அப்படின்னா மட்டும்தான் it can be called as an perspective view. ஸோ நிறைய பேர் ஐசோமெட்ரிக் வியூன்னு போட்டிருப்பாங்க. அது வந்து அதை விட முக்கியமான வியூ எதை மென்ஷன் பண்ணணும்னா இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பெர்ஸ்பெக்டிவ் வியூ. ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, டாப் வியூ, ரியர் வியூ, பாட்டம் வியூ, சைட் வியூஸ் இதெல்லாம் கொடுத்தாலும் கண்டிப்பாக பேட்டன்ட் ஆஃபீஸ்லேருந்து நம்மக்கிட்ட கேட்குறது முக்கியமான வியூவாக பெர்ஸ்பெக்டிவ் வியூ தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் தெரியும், ஓகே இந்த ப்ராடக்ட் வில் லுக் ஒன்லி லைக் திஸ், மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், கீழேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத it can be very clearly seen only in the with the help of perspective. So அந்த representation sheetல last sheet-ஆ representation of principle of working அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு டிசைனை உருவாக்குறோம், லெட்ஸ் சே ஒரு ஃபோனை உருவாக்குறோம் அப்படின்னா அந்த ஃபோன் எப்படியெல்லாம் வேலை செய்யும், அந்த ஃபோனோட யூனிக்னஸ் என்ன, ஏன் இந்த ஃபோனை வந்து நம்மளோட டிசைனாக நம்ம கிளைம் பண்ணுறோம் அப்படின்றத we have to mention it. யூட்டிலிட்டி பேட்டன்ட்டில் we write in separate for claims, but whereas in design patent we never write any claims, but instead we will write representation of principle of working. ஸோ அது எழுதும்போது கீழே அதே மாதிரி கீழே லெஃப்ட் சைடில் டேட்டும் ரைட் சைடில் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட், யார் யாரில் அந்த அப்ளிகண்ட்ன்றதை நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இஃப் நாட் யூ வில் பி கெட்டிங் அ query. ஓகே, ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்கிங்கில் எக்ஸாக்டாக அந்த ப்ராடக்ட் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணும் அப்படின்றத we have to give it like an abstract for a நம்மளோட ரிசர்ச் பேப்பர் எழுதும்போது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி ஒரு ஷார்ட் ஃபார்மில் we have to give them only then பேட்டன்ட் ஆஃபீஸர் பார்த்துட்டு ஓகே இந்த ப்ராடக்ட் இப்படி தான் ஒர்க் பண்ண போகுது, இந்த ப்ராடக்ட் இதில் தான் இப்படி தான் செய்ய போகுது அப்படின்றது they can understand. ஸோ அதுக்காக தான் இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்கிங். ஈவன் சம்டைம்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்கிங் புரியல அப்படின்னும் நமக்கு கமெண்ட்ஸ் வரும். பேட்டன்ட் எழுதியாச்சு, டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், டிராஃப்ட் நம்ம செக் பண்ணிட்டோம், நம்ம சொன்ன எல்லா கைட்லைன்ஸ் படி டிசைன் பேட்டன்ட் எப்படி எழுதணுன்ற கைட்லைன்ஸ் படி நமக்கு டிஃபால்ட்டாக நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம், அப்ளையும் பண்ணிட்டோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் வில் கெட் ஒன் டாக்குமெண்ட் கால் FER. அதில் எந்த குவரியுமே இல்லை, உங்களுக்கு எல்லாருமே நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், நீங்கள் கொடுத்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்கிங் இல்லை எல்லாமே கிளாரிஃபைடாக இருந்துச்சுன்னா யுவர் டிசைன் வில் பி இமீடியட்லி கிராண்டட் இன் 3 months. இஃப் நாட் யூ வில் கெட் அ query that we call it as FER, ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் யாருக்கு வரும் அப்படின்னா நம்பர் 1ல் இருக்க அப்ளிகண்ட்டுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் வரும். அதே போல் கரஸ்பாண்டன்ஸில் எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அந்த இமெயிலுக்கு தான் வரும். அதே போல் ஹார்ட் காப்பியாக எந்த அட்ரஸ் கரஸ்பாண்டிங் அட்ரஸாக கொடுத்துருக்கோமோ அந்த அட்ரஸுக்கு தான் ஹார்ட் காப்பியும் வரும். ஓகே, அந்த FER எழுதி முடிச்சு FER வந்துருச்சு. FERல என்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு we have to give a reply to the FER documents. If not our design will be disqualified. அதுவும் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துருப்பாங்க, அப்ளை பண்ணி 3 மாதம் கழிச்சு தான் நமக்கு FER வரும். FER வந்ததுலேருந்து 6 மாதம் நமக்கு டைம். அந்த 6 மாதத்துக்குள்ளே we have to submit the reply to the FER. reply to FER நம்ம சப்மிட் பண்ணலை அப்படின்னா நம்மளோட ஐடியா, நம்மளோட டிசைன் will be disqualified. நம்ம ஏன் டிஸ்குவாலிஃபைட், நம்ம ரிப்ளை கொடுக்கல, சரி அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், திருப்பியும் நம்ம என்ன கமெண்ட்ஸ்ன்றதை தெரிஞ்சுட்டு திருப்பியும் அதே டிசைனை நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ this way this representation sheet has been prepared. FER கூட நம்ம அப்ளை பண்ணும்போது we have to submit a form 1 again. form 1 கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். FERக்கு அதில் அடுத்தது I'll tell you how to write reply to FER. reply to FER நிறைய பேர் சப்மிட் பண்ண மாட்டாங்க, பட் அகைன்
FER submit பண்ணாம you cannot go for granting stage. It will be again in the filing stage for design patents. When it comes to utility, we have to mandatorily submit a reply to the first examination report. That's it. Thank you so much.